ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் கேட்டுருக்கோம். பிரதி குருவாரத்திலையும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 50வது வாரமாக இந்த அனுபவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்பவர் குரு சேவா நிரத ஆடிட்டர் கே கோபாலகிருஷ்ணன் அவர்தான் இந்த அனுபவத்தையும் நம்ம கிட்ட சொல்றார். வருமான வரி உயர் அதிகாரியாக இருக்கார். அவர் தன்னோட மனைவியோட கோவிலுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு போயிட்டு இருக்கார். 2வது கால பூஜை முடிஞ்சதும் அவ ஆத்துக்கு கிளம்பிட்டா. ஆத்துக்கு அவ வர வழியில ஒரு திருடன் அவரோட மனைவியோட கழுத்து சங்கிலிய எடுத்துட்டு போயிட்டான். அந்த சங்கிலி சுமார் ஒரு 11-12 பவுன் இருக்கும் போல இருக்கு. அது கூட இருந்தவாள்லாம் ஓடி வந்து திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சுடுறான். ஆனா என்னன்னா, அந்த திருடனை சோதனை போட்டப்போ அந்த சங்கிலி அவன்கிட்ட இல்ல. இவர் கஷ்டப்பட்டு நேர்மையாக சம்பாதிச்சது அது. இப்படி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டே, சரி நம்ம ஆச்சாரியாள்கிட்ட பொறுப்பை விட்டுடுவோம் அப்படின்னு ஆச்சாரியால மனசார வேண்டிட்டு 2 பேரும் தூங்க போயிட்டா. ராத்திரி அதிகாலையில அவரோட மனைவி எழுந்திருந்து வாசலை பெருக்கிறதுக்காக கதவை திறக்கிறான். திறந்தா அங்கதான் ஒரு பெரிய அதிசயம் அவளுக்கு. இவ ஆத்துக்கு நேர் எதிராத்துல அந்த ஆத்து வாசல்ல இவ கழுத்துல இருந்து கத்தரிக்கப்பட்ட சங்கிலி பல மின்னிட்டு, அது அதிகால வேலை இல்ல, அதனால சிவராத்திரினா உங்களுக்கு இன்னும் இருட்டு பிரியாத இருக்கிற அந்த வேலை இல்லையா, அதுல பளபளன்னு நின்னுறது அந்த சங்கிலி. இத்தனைக்கும் வீடு கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு அவளுக்கு. அன்னைக்கு சிவராத்திரியாக இருந்ததுனால ஏகப்பட்ட ஜனங்கள் அந்த வழியா போயிட்டும் வந்துட்டும் இருக்கா. ஆனாலும் அந்த சங்கிலி யாரோட கண்ணுக்கும் புறப்படாம அந்த அம்மாவோட கண்ணுல மட்டும் காலங்கத்தால அது கண்ணுல படுறதுன்னா அது ஆச்சாரியாலோட அனுகிரகத்தினால மட்டும்தான் இல்லையா. அதைத்தான் நமக்கு இவர் சொல்றார், இந்த கோபாலகிருஷ்ணன் ஆடிட்டர் நமக்கு சொல்றார். இன்னொரு அனுபவத்தையும் அவர் சொல்றார். ஸ்ரீ ரமேஷ் பட் அப்படிங்கிறவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றார். அந்த ரமேஷ் பட் அப்படிங்கிறவர் ஆச்சாரியால்கிட்ட பரம பக்தி கொண்டவர். அவரோட பக்தியினால மனம் கணிஞ்சு ஆச்சாரியால் அவருக்கு சேஷ வஸ்திரம் கொடுத்திருக்கார். அவர் அத பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துருக்கார். ஒரு நாளைக்கு அவரோட மனைவி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அவ கையில போட்டு இருந்த வைர மோதிரத்தை பீரோல அவிழ்த்து வச்சுட்டா. நல்லா நினைவிருக்க அவளுக்கு இரும்பு பீரோல தான் அவிழ்த்து வச்சிருக்கா. ஆனா அடுத்த நாளைக்கு அத எங்க தேடியும் அது காணல.
சரி இதை நம்ம வெளியில சொன்னா நம்ம ஆத்துக்காரர் மாமியார் மாமனார்லாம் என்ன சொல்வாளோ அப்படின்னு பயந்துட்டு நான் யார்கிட்ட போய் இதை சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு தனக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்பட்டு மனசுல ஸ்ரீ குருநாதரோட ஸ்மரணையிலேயே அவர்தான் கதி அப்படின்னு அவர் ஸ்மரணையிலேயே இருக்கா. இப்படி தன்னை அண்டியவர்களை ஆச்சாரியாள் அப்படியே விட்டுடுவாளா? ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுத்து. பூஜை அறைய அவ சுத்தம் பண்றா. பூஜை அறைய சுத்தம் பண்ணும்போது அலமாரியில வச்சு பூஜிச்சுண்டு வந்த ஸ்ரீ ஆச்சாரியாலோட அந்த சேஷ வஸ்திரத்துக்குள்ள அந்த வைர மோதிரம் காணப்படுறது. அது அந்த வஸ்திரத்துக்குள்ள எப்படி வந்தது அப்படிங்கறத இன்னி வரைக்கும் யாருக்குமே அது ஒரு தெரியாத ஒரு விளங்காத ஒரு புதிராதான் இருக்கு அவளுக்கு. இது என்ன சொல்றது, அந்த பரம பக்தையோட மன கஷ்டத்தை தாங்காத ஆச்சாரியால் தான் இத செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரிகிறது இல்லையா? இப்படி எத்தனை அனுபவங்கள், எத்தனை பேரோட அனுபவங்கள் நம்ம ஸ்மரிச்சுட்டே இருக்கோம். நம்ம அடுத்த வாரம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னு எனக்கே புதுசா இருக்கு. ஏன்னா நானே இதெல்லாம் முன்னாடி படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றது இல்ல. ஏன்னா எனக்கும் அப்பதான் அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வம். அதனால உங்களுக்கு சொல்லும் போதுதான் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அதனால ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு என்ன புதுசா நம்ம கேட்க போறோம், இன்னைக்கு என்ன நம்ம புதுசா கேட்க போறோம், அப்படிதான் எனக்கும் இருக்கு. அந்த மாதிரி இப்போ மும்பைல சவுந்தரவல்லி அப்படிங்கிறவர் சொல்ல போறா அவளோட அனுபவத்தை. அவ சொல்றா அவளோட குடும்பத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களும், எல்லா விஷயங்களும் ஆச்சாரியால் அவளோட அனுக்கிரகத்தினாலும் அவரோட ஆசிகளாலும் கருணையினாலும் மட்டும்தான் நடக்கிறதுன்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் அது மிகையே இல்லை, அவரோட கருணையினால்தான் நடக்கிறது அப்படின்னு சொல்றா. அவ குடும்பத்துல அத்தனை பேரும் ஆச்சாரியாலோட மந்திராட்சதையையும் சாரதாம்பாலோட குங்குமத்தையும் எப்போதும் அவ கிட்டக்க வச்சுட்டு இருப்பான். சதா சர்வ காலமும் அவள்கிட்ட இருக்கும். குரு பிரசாதம் இல்லாம அவ வெளியில கிளம்பவே மாட்டான். ஒரு நாளைக்கு இவ அவளோட பையன் சுரேஷ் அவர் பூனே கிளம்பணும். பூனேக்கு கிளம்புறார். பூனேக்கு கிளம்பிட்டார். ஒரு 5 நிமிஷம் ஆறுது. திரும்பி நான் ஆச்சாரியாலோட மந்திராட்சதைய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான் அந்த புள்ள. அவன் கிளம்பி ஒரு 1/2 மணி நேரத்துல சட்டையெல்லாம் கிழிஞ்சு முதுகுல ஸ்ராய்ப்பு காயத்தோட சேர்ந்துட்டான் எங்க ஆத்துக்கு. இவெல்லாம் பயந்து போயிட்டா. என்னடா முதல்ல கிளம்பி போனா ஆச்சாரியோட கொண்டு போலியேன்ட்டு வந்தான், திரும்ப இந்த மாதிரி அடிபட்டு நிக்கிறானே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ஏதுன்னு கேட்டாக்க அவன் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அந்த கோச்சில ஏறும்போது கால் வழுக்கி ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியில விழுந்திருக்கான். அவன் வண்டி புறப்பட்டு யாராலையும் அவனை மேல எடுக்க முடியலையா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் நம்ம ஒரு நிமிஷம் இந்த காட்சிய. அப்போ அந்த புள்ள மனசுல தோணுறது எல்லாமே குருநாதர் மட்டும்தானா, அந்த குருநாதர் மட்டும்தான் என் மனசுல இருந்தாருன்னு சொல்றான் அந்த குழந்தை. அந்த சமயத்துல அவனுக்கு கற்பனை பண்ணி பாருங்களேன், ட்ரெயின் கிளம்பியா எடுத்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கு இதுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கான் அந்த பிள்ளை. யாராலையும் இழுக்க முடியல. அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு பெரிய சிகப்பு நிற ஜோதி தெரியறது. அதுக்கு நடுவுல ஸ்ரீ மகா சன்னிதானம், ஸ்ரீ சன்னிதானம். அவ 2 பேரும் அவனை பார்த்து பிளாட்பாரத்தை ஒட்டி கூடாம்பி அப்படின்னு பலமுறை சொல்றாளாம். பலமுறை சொல்றாளாம், பிளாட்பாரத்தை ஒட்டி கூடாம்பி, பிளாட்பாரத்தை ஒட்டி கூடாம்பி அப்படின்னு. உடனே அவன் அந்த ரயில் போற வரைக்கும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத அந்த சமயத்துல அந்த ரயில்வே பிளாட்பாரத்தோட சுவற்றுல பள்ளிய போல ஒட்டிட்டானான். ஆனா அப்படி அவன் ஒட்டிக்கும் போது அவன் மனசுக்குள்ள
யாரோ தன்னை பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி உணர்றான் அவன். ஒரு பிடிப்பும் இல்லாத அந்த பிளாட்பார சுவத்துல அவனை பிடிச்சுட்டு இருந்தது யாரா இருக்கும்? ஸ்ரீ ஆச்சாரியால் தான் அப்படின்னு அழுதுட்டே சொல்றானா அந்த குழந்தை. ஸ்ரீ ஆச்சாரியாலோட மந்திராட்சதை தான் என்னை காப்பாத்திட்டு, அதை தவிர வேற ஒண்ணு எனக்கு சொல்றதுக்கு இல்லைன்ட்டு அந்த குழந்தை சொல்றான். இன்னைக்கும் அந்த புள்ள அமெரிக்காவுல நலமோட இருக்கான். அவ சொல்றா, என் புள்ள எங்களுக்கு திருப்பி கிடைச்சது குருவோட அனுக்கிரகத்தினால மட்டும்தான் அப்படிங்கிறா. நிஜமா நம்ம இதுவரைக்கும் கேட்ட ஒவ்வொரு அனுபவத்திலையும் இது என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீ சத்குரு பாதம், ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் சரணம், சத்குருநாதா சரணம் சரணம் சரணம்.